3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. திரு விஜய் அவர்கள் பரப்புரை செஞ்சாரு. இதை ஒரு ரோட் ஷோவா கன்வெர்ட் பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது சார். அதாவது ரோட் ஷோவா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு அரசாங்கத்தால். மைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கரை கட் பண்ணுறதுக்கும் கரண்ட்டை கட் பண்ணுறதுக்கும் உங்களால் முடியுது. இவ்வளவு ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த ஆம்புலன்ஸை உங்களால் டைவெர்ட் பண்ணி விட தெரியல. எதில் என்ன தவறு தான். உங்களுடைய வேலை என்ன? ரோட் ஷோ பண்ணிட்டு போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போகிறது தான் இப்போதைக்கு உங்களுடைய வேலையா? மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுடைய பிரச்சனை பார்க்காம முப்பெரும் விழா நடத்துகிறேன், தொகுதி வாரியாக நான் போகிறேன். இந்த கொள்கையில் குறிப்பாக திராவிட கொள்கையில் தாவேகாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்க போகுது? தமிழக வெற்றி கழகம் வரும்போதே சொல்லுது சமூக நீதிக்கான ஒரு இயக்கம் சொல்லிட்டு. பெரியாரனுடைய கொள்கையில் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கலன்னு சொல்லுது. ஓப்பனாக இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியும் திராணியும் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்கிறோம். மக்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டா இன்னைக்கு இது போலியான ஒரு திராவிடம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. தனியாக எல்லாரும் முன்னாடி பேசுவாங்க. பொன்முடி பேசுனதெல்லாம் சமூக நீதியா, பெண் உரிமையா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். திரு விஜய் அவர்கள் பரப்புரை செஞ்சாரு திருச்சி அரியலூர் பகுதியில். இதை திரு விஜய் அவர்கள் ஒரு ரோட் ஷோவா கன்வெர்ட் பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது சார் அவர் மேல. அது உண்மையா சார்? அது அதாவது ரோட் ஷோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா கன்வெர்ட் பண்ணப்பட்டிருக்கு அரசாங்கத்தால், காவல்துறையினரால். புரியுதுங்களா? ஒரு பாயிண்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட திருச்சியில் 30க்கும் மேற்பட்ட இடத்துக்கு நான் ஏற்கனவேவும் பேசியிருக்கோம். அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் சம்மந்தப்பட்ட சரகத்தினுடைய எஸ்பியை சந்தித்து வழக்கமாக எங்கெல்லாம் நடக்குமோ அங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு நெருக்கடியான ஒரு பகுதியை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய திட்டமிடுதல். நல்லா புரிஞ்சுக்கணும், அரசாங்கத்தினுடைய திட்டமிடுதலாக இருக்குது. அந்த திட்டமிடுதல்லையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இடத்த ஏற்றுக்கிறார், மறுக்கலை. ஓகே, நீங்கள் சொல்லக்கூடிய அதுக்கப்புறமா நான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் டிஜிபி அலுவலகம் சென்று தொடர்ச்சியாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் 2 நாளில் நடக்க போது, இது வரைக்கும் நீங்கள் அனுமதி தரலன்னு சொல்லி கேட்டப்புறம் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடங்களை சொல்லுங்கள், நாங்கள் வரத்துக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்த நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ அந்த இடத்த கொடுக்குறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு உளவுத்துறை இருக்குது, காவல்துறை இருக்குது, எவ்வளவு மக்கள் கூடுவாங்கன்ற ஒரு யதார்த்தமான கருத்து கணிப்பு இருக்கும். ஒரு மக்கள் சார்ந்து அந்த பிரச்சனைகள் சார்ந்து அங்கே நடக்கக்கூடிய கூட்டம் சார்ந்த எல்லா விவரங்களையும் திரட்டுவது தான் உளவுத்துறையினுடைய வேலை வழக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே ஏன் உளவுத்துறை தோல்வி அடைந்தது? இங்கே காவல்துறை அங்கே போதுமான அளவுக்கு காவல்துறை இல்லை. மைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கரை கட் பண்ணுறதுக்கும் கரண்ட்டை கட் பண்ணுறதுக்கும் உங்களால் முடியுது. பல ஆயிரக்கணக்கான பேர் குழுமி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆம்புலன்ஸை கூட உயிர் காக்கக்கூடிய ஒரு வாகனத்தை தம்பி தங்கைகள் அதுக்கு வழிவிடுறாங்க. தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகள் வழிவிடுறாங்க. அப்படி இருந்தும் இவ்வளவு ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த ஆம்புலன்ஸை உங்களால் டைவெர்ட் பண்ணி விட தெரியல. அவங்க தான் கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க. என்ன சார் ஆதாரம் வச்சிருக்கீங்க? இல்லை, வேற என்ன சொல்கிறீங்க? ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த இடத்துல இப்போ இருக்க வேண்டியது, எல்லா ஏற்பாடும் செய்ய வேண்டியது யாருனுடைய வேலை? அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வேலை தானே. அதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களா? அனுமதி வாங்கி தானே நடத்தப்படுது. யாருக்கிட்டையும் இங்கே கொக்கி போட்டு திருடி இதெல்லாம் நடத்தலை, முழு அனுமதியோடு தானே நடத்தப்படுது. அப்போ திட்டமிடுதலோட தான் நடத்துகிறீங்க. குடிக்கிறக்கூடிய தண்ணி பாட்டிலை கொடுத்து தடுத்து நிறுத்துறீங்க. இதனால் என்ன உங்களுக்கு நடந்துட போகுது? நாளைக்கு காலையில் கூட்டம் நடக்க போகுது. இன்று இரவு 10 மணி வரைக்கும் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்கள் அதே இடத்துல மீட்டிங் நடத்துறதுக்கு, பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சு அவங்க பேனர் எல்லாம் கலட்டி அவங்க கொடியெல்லாம் கலத்திக்கிட்டு போகிற வரைக்கும் அந்த நேரம் தேவைப்படுது இல்லை? அதுக்கப்புறம் தானே இவர்கள் செய்யணும். ஒரு ஒரு கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துல நிற்கிது. ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அரசியல் களத்தையும் இன்னைக்கு அதிர்வலைக்கு கொண்டு போயிருக்குது. ஒன்றிய அரசும் திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல, ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு வருகை தராரு.
அப்போ நீங்கள் அந்த இடத்த நீங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கணும், எப்படிப்பட்ட இடத்த நீங்கள் தயார் செஞ்சு கொடுத்துருக்கணும், அந்த உங்களுக்கு அந்த அவருடைய வாகனத்தோட 5 வண்டி இதுகள் தானே இப்போ காவல்துறை ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கணும்ல. நீங்கள் இங்கே யாரும் வரக்கூடாது, இந்த இடத்துல தான் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கே போங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அங்கே போகவே முடியலையே. இன்னொரு பக்கம் என்ன கேள்வி வருதுன்னா சார், அதாவது அங்கே பரப்புரை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி தந்ததா தாவேக்காவினர் சொல்கிறாங்க. உண்மைதான். ஓகே சொல்கிறாங்க. ஆனால் அதை என்னோட மாச காட்டுறேன் பாரு, அதனால தான் இவர் ரோட் ஷோவா வந்திருக்காருன்ற ஒரு விமர்சனமும் வருது சார். இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாச காட்டுறோம் பாரு அப்படின்றது யாருடைய வேலை அப்படின்னா, நான் இங்கே இருக்கேன், திருச்சி என் ஊர், அதெல்லாம் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நேருவனுடைய வேலை. சரிங்களா? ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுடைய வேலை. இங்கே மாஸ் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே தன்னெழுச்சியாக வந்த கூட்டம்னு அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும், அத்தனை அரசியல் விமர்சகர்களுக்கும் தெரியும். அதனால தான் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக திமுக ரூம் போட்டு ஒன்றா உட்காந்து அழுவாமல் தனித்தனியாக ரூம் போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்கே சார் அழுகுறாங்க? அன்பில் மகேஷ் பேசுகிறாரு, நேரு பேசுகிறாரு, கனிமொழி பேசுகிறாங்க, உதயநிதி பேசுகிறாரு, முதலமைச்சர் பேசுகிறாரு, PK சேகர் பாபு பேசுகிறாரு. யார் பேசலை உங்களுடைய கட்சியில்? கனிமொழி பேசுகிறாங்க. எல்லாருமே தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே. கேட்டால் நாங்கள் சினிமா செய்திகள்லாம் பார்க்குறது இல்லை, கதறல் சத்தம் கேட்குதா? 1000 விமர்சனங்கள் பண்ணுறீங்க, ஆனால் அதை பற்றியெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கலையே, காதில் கூட வாங்கலையே. அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறாரு. வரக்கூடிய கூட்டங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல போகிறாங்கன்னா கையில் கொடியை கொடுத்து அதை கொடுத்து நிற்க வச்சு திமுக காரங்க நின்றுக்கிட்டு இருக்கிறது எல்லாமே. போகக்கூடிய வழி நெடுக பாருங்கள், திருச்சியிலேருந்து அந்த வாகனம் புறப்பட்டு அரியலூரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. போகக்கூடிய வழி எங்குமே வழி நெடுகலுமே பைபாஸ் சாலையில் தான் போகுது. போகக்கூடிய வழி நெடுக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜங்ஷன்லாம் அந்த மக்கள் குழுமி இருக்காங்க. இவங்கெல்லாம் கட்சிக்காரங்களா? விஜயை பார்க்க வந்தவங்களா சார்? நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கோங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து நிற்கிறாங்கல்ல, இது அவராக போய் வீடாக போயிட்டு எல்லா கட்சிக்காரங்களும் நாளைக்கு தலைவர் இந்த பக்கம் தான் போகிறாரு, நீங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்களா? எத்தனை மணி நேரம் காத்து கிடப்பு? இப்போ நீங்கள் நடத்துகிறீங்களா மாநாடு, அந்த மாதிரி நினச்சிங்களா? இல்லை மதுரைக்கு போயிட்டு வந்தார் முதல்வர், ஒரு ரோட் ஷோ நடத்தினார் ஆளே இல்லாத இடத்துல, அந்த மாதிரி நினச்சிட்டிங்களா? நிறைய கூட்டம் வந்து சார் முதல்வர் ரோட் ஷோ கூட நிறைய பேர் கை கொடுத்தாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணுவார். இல்லை சார் தவறு இருக்குது. அதில் இடையூறுகள் ஏற்படலை, போக்குவரத்து பாதிக்கப்படலை, மக்கள் சாலை போக்குவரத்து பாதிக்கப்படலை, அதெல்லாம் கரெக்டாக போயிடுச்சா? அப்புறம் ஆர்கனைஸ்டாக இருக்குல்ல சார்? உங்களுக்கு ரத்தம் அப்படி தானே? என்ன ஆர்கனைஸ்டாக இருக்குது தமிழ்நாட்டில்? என்ன ஆர்கனைஸ்டாக போய்கிட்டு இருக்குது? மக்களுடைய பிரச்சனையை போய் பாருங்கன்னா ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறீங்க. சரி, இதில் என்ன சார் தவறு இருக்குன்னு? எதில் என்ன தவறு? தவறு தான். உங்களுடைய வேலை என்ன? ரோட் ஷோ பண்ணிட்டு போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போகிறது தான் இப்போதைக்கு உங்களுடைய வேலையா? மக்களுடைய பிரச்சனையை பார்க்காம முப்பெரும் விழா நடத்துகிறேன், தொகுதி வாரியாக நான் போகிறேன், இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஆட்சியும் ஒழுங்காக நடத்துங்க, உங்களுக்கு மக்கள் தானாக ஓட்டு போட போகிறாங்க. மக்களுடைய பிரச்சனையை பார்க்காம, மக்களுடைய கதறல் சத்தம் கேட்காம, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாள தெரியாம நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் நான் ரோட் ஷோ நடத்திட்டாங்களா, நம்ம ஒரு ரோட் ஷோ நடத்திடுவோம். அதில் குட்டியப்பா வேற ஒரு ஸ்டெப்பு மேலே போய், ஒருத்தர் பச்சை பேருந்தில் போகிறாரு, ஒருத்தர் மஞ்சள் பேருந்தில் போகிறாரு. ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர போகிறது எந்த பேருந்து? சார் நல்ல திட்டம் தானே சார்? ஆமாம், மகளிர்லாம் இலவசமாக போகிறாங்க. இந்த பிங்க் பேருந்து தான் தூக்கிட்டு போகிறாங்க, ஏறுறதுக்கு படி இல்லாமல். பிங்க் பேருந்து தானே இது? இது யார் என்ன பேருந்து? இதுக்கு பேர் ஸ்டாலின் பேருந்து இல்லையா? எங்கே போய்கிட்டு இருக்குது? ஓவர்டேக் பண்ணி போகும்போது முட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்குது பிங்க் பேருந்து. சார் ஏதோ ஒரு விபத்து சார், அதை கூட ஏன் சார் கம்பேர் பண்ணுறீங்க? யாரு? ஒரு விபத்து நடந்துருச்சு, பேருந்துனா விபத்து நடக்கதான் சகஜம் தானே சார்? நடக்க தான் செய்யும், நடக்காதுன்னு நாங்கள் சொல்லலையே. புடுங்கிக்கிட்டு ஓடக்கூடாதுங்க. நான் என்ன கேட்குறேன், இத்தனை பேருந்துகள் காட்டுறோம்ல, தனியார் பேருந்துகள் இந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னு காட்டுங்க. ரூட் பஸ் ஓடும்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ரூட் பஸ் இருக்கும். இப்போ கோயம்புத்தூர்னா பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு வரதுக்கு ஒரு பஸ் இருக்கும், உடுமலைப்பேட்டை வரைக்கும் போயிட்டு வரதுக்கு ஒரு பஸ் இருக்கும். இப்போ திருநெல்வேலினா தூத்துக்குடி போயிட்டு வரதுக்கு ஒரு பஸ் இருக்கும், திருச்செந்தூர் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு பஸ் இருக்கும், இல்லை அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ரூட் பஸ் இருக்கும்ல. இதே மாதிரி சம்பவங்கள் தனியார் பேருந்துகள் ஏதாவது நடந்திருக்கு காட்டுங்க. அப்போ பராமரிப்பே இல்லாத பேருந்து எப்படி ஓடும்? கரெக்ட் தான் சார், பராமரிப்பு இல்லைன்னு ஒரு சைடு இருந்தாலும் ஒத்துக்கிட்டீங்களா? இல்லை சார், அது எல்லா ஆட்சிலையும் இருக்கு சார். இதை ஒத்துக்கிறீங்களா? எல்லா ஆட்சின்றதை ஏன் கடந்து போறீங்க? இதுல இல்லைன்றதை ஒத்துக்கிறீங்களா? பழுது ஏற்படுன்றது சாதாரண விஷயம். பழுது ஏற்படுறது வேறங்க. ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்றது வேற.
பொத்துன்னு படிக்கட்டு உடஞ்சி விடுறதும், வண்டி போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி 2-4 அந்த டயர் கலந்து அந்த ஆக்சலோட புடுங்கிட்டு ஓடி வர்றதும், முன்னாடி 2 டயர் விழுந்து போயிட்டு மக்கள் எல்லாம் கூட்டமா அடிபடுறதும் விபத்து. ஒரு பள்ளத்துல விழுந்துருச்சுன்னா விபத்து, ஒரு வண்டி இன்னொரு வண்டியோட போய் மோதிருச்சுன்னா விபத்து, பழுது ஏற்படுதுன்னா வண்டி போய்கிட்டு இருந்த வண்டி டயர் வெடிச்சோ இல்லை கியர் மாற்ற முடியாமோ ஏதோ ஒரு பிரச்சனைனால வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா பழுது. இதுக்கு பேர்லாம் என்னது? இதுக்கு பராமரிப்பு இல்லை. பராமரிப்பே இல்லாத ஒரு பேருந்தை கொண்டு வந்து ஓட்டுவோன்றீங்களே, ஓட்டுங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா புது பஸ் எல்லாம் கூட விட்டுருக்காங்க சார், அவங்களுக்கு மகளிருக்கு, குறிப்பாக மகளிர். தனியார் பேருந்து அதையும் சொல்லுங்கள், அரசாங்க பேருந்தா? புது பஸ்ஸுலலாம் அவங்க அனுமதி இல்லை, அது தெரியுமா? மகளிர் விடியல் பயணம்ன்ற சிறப்பு பஸ்ஸுக்கெல்லாம் இப்போ விட்டுருக்காங்க, ரீசெண்டாக விட்டுருக்காங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், ஏன் தனி பஸ் எல்லா பஸ்லையுமே ஏறலாமே? தீண்டாமையை கடைபிடிக்கிறீங்களா? இதில் என்ன சொல்ல, பிரித்தாளும் தன்மை, இதுக்கு எதுக்கு பார்க்குறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? மகளிருக்கு இலவச பயணம், இதுதானே நோக்கம். எந்த பஸ்ஸில் வேணால் ஏறலாம், எங்கே வேணால் இறங்கலாம், எங்கே வேணால் போகலாம், இதுதானே உங்களுடைய திட்டமாக இருக்கணும். தனியாக நான் ஒரு பேருந்து அனுப்புவேன், அதில் தான் நீ ஏறணுன்றதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறேன். சார் நாளைக்கு வருமானம் அதுவும் ஒரு சைடு பார்க்கணும்ல சார் அரசுக்கு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. வருமானம் வருதுன்னா ஏன் இலவசம் கொடுக்குறீங்க? வருமானம் தேவை சார். திரு விஜய் வருமானம் தேவை, ப்ராக்டிகலாக பேசுங்க தானே சார். ப்ராக்டிக்கலாக தான் நானும் பேசுகிறேன். வருமானம் தேவையா, விளம்பரம் தேவையா? வருமானம் தேவைன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஏன் இத்தனை 18 கோடிக்கு மேலே செலவு பண்ணி விளம்பரம் பண்ணியிருக்கீங்க? உங்ககிட்ட கொடுத்த ஃபார்ம்லாம் வைகை ஆற்றுல மிதந்து போய்கிட்டு இருக்குது. எந்த ஆற்றுல? வைகை ஆறா காவேரி ஆறு இல்லையா? வைகை ஆற்றுல மிதந்து போச்சுல்ல. திட்டங்கள்லாம் பேப்பரில் தான் இருக்குது சார். பெரியாரோட பிறந்த நாளுக்கு திரு விஜய் அவர்கள் கட்சி அலுவலகத்தில் இருக்க பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தியிருக்காரு. இதில் நான் உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்க போகிறேன்னா, பெரியாருடைய கொள்கை, குறிப்பாக திராவிட கொள்கைகள்லாம் திமுக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கொள்கையில், குறிப்பாக திராவிட கொள்கையில் தாவேகாவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்க போகுது? தொடர்ந்து அந்த கொள்கையில் நீங்கள் பிடிப்பாக இருப்பீங்களா இல்லையா? இந்த திருச்சியில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குது தெரியுமா? என்ன விநாயகர் கோவில்? உச்சிப்பிள்ளையார். உச்சிப்பிள்ளையார்களா? இப்போ மலைக்கோட்டை. சரி, எனக்கு சரியாக தெரில. முதல்வர் அங்கே போயிட்டு வந்தார் தெரியுமா? திருச்செந்தூர் கோவிலில் துர்கா ஸ்டாலின் போயிட்டு அது என்ன சொல்லுவீங்க, பூஜை பண்ணுறாங்க, பண்ணிட்டு வந்தீங்களா? திருத்தணி கோயிலுக்கு இல்லை, இருங்க, திருத்தணி கோயிலுக்கு போனீங்களா? மற்ற எல்லா அமைச்சரையும் சொல்கிறேன், ஒருத்தரா எல்லாருமே போய்கிட்டு தானே இருக்கீங்க. பெரியார் கொள்கையோட எதில் திமுக இப்போ ஒத்து போய்கிட்டு இருக்கு சொல்லுங்கள். கடந்த கால வரலாறை சொல்லக்கூடாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால அரசியலை பேசணும். சமத்துவம் பேசுகிறாங்க, பெண் உரிமை இருக்குது. யாருக்கு? பெண்ணுக்கு இங்கே எங்கே உரிமை இருக்குது? சுயமரியாதை இருக்குது. சுயமரியாதை யார்கிட்ட இருக்குது? திமுக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. யாருக்கு? வேல்முருகன் அண்ணன் கூட்டணியில் இருக்கிறார்ல, அவரை PK சேகர்பாபு எப்படி பேசினார் சொல்லுங்கள்? சுயமரியாதையோட பேசினாரா? கூட்டணியில் இருக்கிறதுக்கு விருப்பமாக இருந்தால் இருங்க, இல்லாத நாங்கள் வழக்கு தொடுப்போன வரைக்கும் சொன்னீங்கல்ல, சுயமரியாதையோட சொன்னீங்க. சமூக நீதியோட நடந்துக்கிறீங்களா? எந்த இஸ்லாமியருக்கும் சீட்டே கொடுக்கலையே, ஏன் கொடுக்கல? உங்களுடைய இப்போ இதில் திமுகவினுடைய பெண் ஊராட்சி மன்ற உறுப்பினராக தலைவராக தேர்வு செய்யப்பட்டு சீட்டு கூட உட்காரத்துக்கு சேர் கூட தராமல் பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடத்தில் ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுத்து உட்கார வச்சிங்கல்ல, இது சமூக நீதியா, பெண் உரிமையா? என்ன சொல்ல வரீங்க இப்போ? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். தாவேக்காக்கு என்ன இருக்குன்றதை நான் சொல்கிறேன். இதையெல்லாம் தாண்டி பெரியாருடைய படத்தை வச்சு நீங்கள் இன்றைக்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க மக்களுக்குன்றது தெரிஞ்சிருச்சு. மக்கள் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டா இன்றைக்கி இது போலியான ஒரு திராவிடம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. என்ன, பெரியாருடைய படத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறது பூரா இன்றைக்கி யார் இன்றைக்கி இருக்காங்கன்றது அதிகப்படியான மக்களாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு சாரார் மட்டுமே இன்றைக்கி அதிகப்படியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. தனியாக எல்லார் முன்னாடி பேசுவாங்க. பொன்முடி பேசுனதெல்லாம் சமூக நீதியா, பெண் உரிமையா? எங்கே என்ன பேசுகிறாரு? அப்படி தான் இருக்குது உங்களுடைய ஒரு பேச்சாளர் சாதிக் பாஷான்னு, சைதை சாதிக்னு பேசினார் தெரியுமா? இதெல்லாம் பெரியார் சொல்லி கொடுத்த வழியா? தமிழக வெற்றிக் கழகம் வரும்போதே சொல்லுது சமூக நீதிக்கான ஒரு இயக்கம் சொல்லிட்டு. பெரியாருடைய கொள்கையில் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கலன்னு சொல்லுது. ஓப்பனாக இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியும் திராணியும் இருக்கா சொல்லுங்கன்னு சொல்கிறோம். தலைவர் அதே மேடையில் பிரகடனப்படுத்தினாரா இல்லையா? அப்ப எங்கேயும் இங்க போலியான வேஷம் பிம்பங்கள் கட்டமைக்கப்படல, உறுதியா இருக்கிறார்ல கொண்ட கொள்கையில. அப்போ உங்களுடைய இன்னைக்கு கொள்கையெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு இன்னைக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. பாபு சார், அது ஃபியூச்சரில் தாவேக்காவினர் இன்னும் திராவிட கொள்கையில் எப்படி பிடிப்பா இருக்க போறாங்கன்றத. சமிகா பானுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு கேட்கும்
திறன் குறைபாடு கொண்ட பொண்ணு. நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் இருக்காங்க. கணவனை இழந்த தாய் அந்த அம்மா. அவர் தன்னுடைய மகளை எப்படியாவது இது பண்ணும். விளையாட்டில் ஒரு இதாக இருக்காங்க. அந்த பெண்ணுக்கு இதே அரசாங்கம் விளையாட்டுத்துறையில் மறுக்கப்பட்டது. அந்த பொண்ணை வந்து ஒரு நாட்டுக்கு அனுப்புறதுக்காக அனுப்ப முடியாது, பொண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கப்பட்டுருச்சு. உலகளாவிய நீதிமன்றங்களினுடைய வழக்கறிஞர் அண்ணன் பிரபாகரன் தான் அதுக்கு ஆஜராகிறார். ஆஜராகி உடனடியாக அந்த பொண்ணுக்காக வாதாடி அந்த பெண்ணோட சேர்ந்து இன்னும் 7 பெண்கள் பயணம் செஞ்சாங்க. நீதிமன்றத்தை தட்டி தான் உங்களுடைய பெண் உரிமையை நாங்கள் வாங்கிக்கிட்டு வர வேண்டிய சூழல் இன்னைக்கு இங்கே இருக்குது. அண்ணாநகர் மாணவியினுடைய பாலியல் பிரச்சனை நடந்தது இல்லையா, அந்த அம்மா போயிட்டு ஏறாத படி இல்லை, இறங்காத போய் பார்க்க முடியாத ஆட்கள் இல்லை. 6 மாதம் கஷ்டப்பட்டு முதல்வர் ஒரு நிகழ்வில் அண்ணாநகரில் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த முதல்வர் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கிளம்பும்போது இந்த அம்மா கத்துறாங்க, ஐயா இந்த மாதிரி என்னுடைய கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தக்கூடிய டிசி எல்லாத்தையுமே அவங்க கூப்பிட்டு என்ன ஏது இந்த கம்ப்ளைண்ட்டை உடனே ஃபார்வர்ட் பண்ணு சொன்னது தான் அண்ணாநகர் மாணவியினுடைய பாலியல் வன்புணர்வு பிரச்சனை. பெண் உரிமையை காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் நான். சமூக நீதியை பேசுனீங்கல்ல, 2 பசங்க புல்லட் ஓட்டிக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கையை வெட்டினீங்க தெரியுமா, சமூக நீதி. சார் பதிலுக்கு அவங்க கூட கேட்கலாம்ல சார். கவின்குமார் ஆணவ கொலைக்கு திரு விஜய் என்ன கேள்வி கேட்டார்? ஆட்சியும் அதிகாரத்திலும் உட்காந்துக்கிட்டு பொய்யை சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது நீங்களா தலைவர் தளபதி? அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த இங்கே சிறப்பான ஒரு ஆட்சியை தந்துடுவேன், நான் கலைஞரின் மகன் சொன்னாரா இல்லையா? நான் கலைஞரனுடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்திருக்கேன் சொன்னாரா இல்லையா? உங்களை தாங்க கேள்வி கேட்க முடியும். எடப்பாடியை போய் நாம் இப்போ கேள்வி கேட்குறதா? எடப்பாடியை கேள்வி கேட்கணுமா? இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தில் இன்னைக்கு அஜித்குமாரனுடைய பிரச்சனையை பேசணுமா? இங்கே இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பிரச்சனையை பேசணுமா? இல்லை கடந்த காலத்தில் நடந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் பிரச்சனையும் நம்ம இந்த பிரச்சனையும் பேசணுமா? பொள்ளாச்சி மாணவிகள் பிரச்சனையை பேசணுமா? அப்போ இங்கே என் தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியினுடைய பிரச்சனையை பேசக்கூடாது, அப்படி தானே? ஏன்னா அங்கே ஒன்று நடந்துருச்சு இல்லை, அதுக்கு பதிலாக இங்கே ஒன்று பதிலுக்கு பதில் போட்டு பார்த்துக்கிறீங்களான்னு கேட்குறேன். அதாவது திரு விஜய் அவர்களோட பரப்புரையில் வந்து மைக் வந்து ஒர்க் ஆகலை. அதே மாதிரி அந்த கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸும் வந்துச்சு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பரப்புரையிலும் நிறைய ஆம்புலன்ஸ் வந்தது போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து இயற்கையாக நடந்ததா இல்லைன்ற மாதிரி ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை எப்படி பார்க்குறேன்னா அது உண்மை தானே. நான் என்ன சொல்கிறேன், நெறியாளராக நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இவ்வளோ ஒரு க்ரௌடு, மாஸ் க்ரௌடு உள்ள இடத்துல, வாகனங்கள் நகர முடியாத இடத்துல அந்த 10:30 மணிக்கு வர வேண்டிய வாகனம் 3:30 மணிக்கு வந்து சேருது. அப்போ கிட்டத்தட்ட 5 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கு, போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸை விடுறது சரியான போக்கா? அப்போ போக்குவரத்து துறையும் காவல்துறையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? ஏன் வழிமாற்றங்கள் தடமாற்றங்கள் செய்யலை? அப்படியே இது வந்து இப்போ இல்லை, இது சாதாரணமாக நடக்கப்பட்டது தான், உண்மையாகவே வந்தது தான்னா நீங்கள் ஒரு பேரிகார்டு அமைச்சு அந்த வாகனம் போகிறதுக்கான ஒரு அவசர ஊர்தி போகிறதுக்கான ஏற்பாடுகளை காவல்துறை செஞ்சுருக்கணுமா இல்லையா? செஞ்சுருக்கணும்ல. நீங்கள் தானே அனுமதி தந்தீங்க. அதுக்கு போகிறதுக்கு வேற தடம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 50 மீட்டர் கூட இருக்காது. ஏன்னா நான் அங்கே போயிருந்தேன் அந்த நிகழ்வுக்காக, அதுக்காக தெரியும். 50 மீட்டர் தாண்டா பெரிய பைபாஸ் ரோடே இருக்குது. இது ஒரு சின்ன சந்து தான், ஒரு ரோடு தான், ஒரு 30 அடி 40 அடி ரோடு தான் இந்த ரோடு. இந்த சாலையில் தான் நிற்கிது. அப்போ உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன? திட்டமிட்டு செய்யப்பட்டது தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. திமுகவோட முப்பெரும் விழா வந்து நடக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் மாநாடு போகிறாங்க. திமுகவோட மாநாடு எப்படி இருக்க போகுது, ப்ளஸ் தாவேகா மாநாடும் நடந்துச்சு, எப்படி இருந்துச்சுன்றதை எல்லாருமே பார்த்தாங்க. இதோட கம்பேரிசன் பார்க்கும்போது திமுக ஆட்டம் தான் கற்றுக்கணுன்ற மாதிரி திமுகவில் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க, எடுத்துக்கிறீங்க? இல்லை, அது வந்து மாநாடு இன்னைக்கு அவங்க வந்து இப்போ முப்பெரும் விழா நடத்துகிறாங்க. திமுகவுக்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழக வெற்றி கழகத்தில் அவ்வளோ பணம் இல்லை, அதிகாரம் இல்லை. அரசு பேருந்தில் கூட்டு வர அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க, தன்னெழுச்சியாக வராங்கன்னு சொல்கிறீங்களே. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னு புரியலையா உங்களுக்குன்ற? திமுகவை பார்த்து தானே கற்றுக்கணும் நீங்கள். திமுகவுக்கு அரசு பேருந்துகள் வருது, தாவேகாக்கு வருமா இலவசமாக? ஒவ்வொரு பேருந்துலையும் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வரீங்க, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, புரியுதுங்களா? அந்த அதிகாரம் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை, சரிங்களா? அது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தாலும் இது போன்ற சீர்கேடான விஷயங்களை செய்யாது.
மக்கள் விரோதமான விஷயங்களை செய்யாது. மக்கள் பயன்பாட்டுக்குள்ளதை அரசு போக்குவரத்து கழகங்களை தன்னுடைய கட்சிக்காக ஒருபோதும் பயன்படுத்தாது. மாற்றத்திற்கான ஒரு அரசியலா, மாற்றத்திற்கான ஒரு மகனாக தான் வந்து நிற்கிறாரு. மிகவும் அவர்கள் அத்தனை பேரும் இந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும், இப்போ இந்த மாநாடு மேடையில் இது வரைக்கும் நீங்கள் யாராவது ஒரு பசங்க மாநாடு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, இவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி மாநாடு நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு வீடியோ காணொலிகள் நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இடம் தேர்வு செய்யப்பட்டு பந்தக்கால் நட்டு தினந்தோறும் வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது இல்லை, அதில் குடும்பமாக வந்து உட்கார்ந்ததை அவங்களால பார்க்க முடிஞ்சது இல்லை. ஒரு நாளைக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே குடும்பம் வந்து உட்கார்ந்ததும், ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட்டம் வந்து உட்கார்ந்ததையும் உங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு இல்லை. இதுதான் மக்களுடைய தன்னெழுச்சி. காசை கொடுத்து, சரக்கை கொடுத்து, சாராயத்தை கொடுத்து கொண்டுகிட்டு வந்து உட்கார வச்சு காட்டக்கூடியதுதான் தன்னெழுச்சியா? உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? இருக்கைகள், தின்பண்டங்கள். திமுக முப்பெரும் விழா நிகழ்ச்சிக்காக போடப்பட்டுள்ள 1 லட்சம் இருக்கைகள், மைசூர் பாக், மிக்சர் பாக்கெட், தண்ணீர் பாட்டில் ஆகியவை தின்பண்டங்கள் உள்ளடக்கிய பைகள் வைக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன தவறு? யாருக்கு இதில் என்ன தவறு இருக்குது சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேங்க. இந்த மாதிரிலாம் அங்கே யாருக்கும் கொடுக்கலங்கன்னு சொல்கிறேன். தண்ணியை தவிர தமிழக வெற்றிக் கழகம் எதுவும் தரல. அவங்க தொண்டர்கள் அந்த அளவுக்கு காசும் இல்லை. மக்கள் தன்னெழுச்சியாக வரக்கூட கூட்டம்னு சொல்கிறேன். ரெண்டத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறேன். யாருக்கும் குடி வாங்கி கொடுக்க போகிறதில்ல, காசு கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வரல. அந்த காசு கொடுத்து ஆளை கூட்டு வந்தால் டைமிங்க்கு வருவாங்க. அவங்களாம் வேலைக்காக நீங்கள் கூப்பிட்டு வரவங்க. அவங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அமக்கலம் பண்ணணும்? அதுக்கு பதில் சொல்லுங்கள் முத. சார் பதிலுக்கு அவங்களும் சொல்லலாம் சார். எங்கள் தொண்டர்கள் வந்து சேரை உடைக்க மாட்டாங்க, கரண்ட் கம்பத்தில் ஏற மாட்டாங்க, மரத்தில் ஏற. அதை தான் சொல்கிறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு திரையரங்கத்தில் வேலை பார்க்குறேன், புரியுதுங்களா? திரையரங்கத்தில் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன். அப்போ நான் போவேன், என்னுடைய வேலையை செஞ்சுட்டு வந்துடுவேன், சரியா? ஆனால் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக, கொண்டாடுறதுக்காக போகிறேன். ரெண்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? இப்போ இவங்க வேலைக்காக போயிருக்காங்க, இங்கே வந்தவங்க தலைவனை கொண்டாடுறதுக்காகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சி வந்துக்கூடிய மக்கள். ரெண்டத்துக்கும் வித்தியாசம். இது உணர்வு பூர்வமாக உள்ளது, இது காசு கொடுத்து வந்தது. ரெண்டத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். கருத்துக்கும் நேர்த்துக்கும் நன்றி சார். வாழ்த்து.